சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. 1800களில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தெற்கு பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் பற்றியெல்லாம் சொன்னீர்கள். நான் வரலாற்று பாடத்தில் படித்த அளவில் 1857இல் நடைபெற்ற போராட்டம்தான் மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கிறது. இடைப்பட்ட இந்த காலத்தில் தேசம் அமைதியாக இருந்ததா? பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டங்கள் எதுவும் நடக்கவில்லையா தாயே? தயக்கத்துடனேயே கேட்டான் சிறுவன் சிவா. ஆனால் அவன் கேட்பது போல் அந்த அரை நூற்றாண்டு காலமும் நாடு என்ன அமைதியாகவா இருந்தது? ஆங்கிலேயருக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள், எத்தனை வீரர்கள் தங்கள் தன்னலமற்ற வீரச் செயல்களால் வரலாற்றின் பக்கங்களில் பதிவுகளாய் தங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். அந்நியனுக்கு அடிமையாவதை எதிர்த்து நின்று உயிரை விட்டிருக்கிறார்களே. எப்படி அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும்? என் மகனே, தென்னிந்திய கிளர்ச்சி குறித்து உனக்கு சொன்னபோது தோண்டியா வாஹ் குறித்தும் சொன்னேனே, நினைவிருக்கிறதா? கோவை மலபார் கூட்டமைப்பில் பெரும் பங்காற்றியவன் அவன். கர்நாடகத்தில் திப்புவின் மறைவுக்கு பின்னர் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியவன் அவன். தோண்டியா வாஹ் மைசூர் அருகே சென்னகிரியில் பிறந்தான். 1780இல் ஹைதர் அலியின் குதிரைப்படையில் சேர்ந்தான். ஆனால் பின்னாளில் அவனுக்கு திப்பு சுல்தானின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் போனது. அவனது பாரபட்சம் வாய்ந்த வெறித்தனமான செயல்களை கண்டித்தான். அதனால் திப்பு அவனை ஸ்ரீரங்கப்பட்டணம் சிறையில் அடைத்தான். திப்புவுடனான கடைசி போரில் ஸ்ரீரங்கப்பட்டணம் வீழ்ந்த பிறகு ஆங்கிலேய படை வீரர்கள் தோண்டியா வாகை சிறையில் இருந்து விடுவித்தார்கள். ஆனால் அவனோ உடனே எங்கோ ஓடி மறைந்தான். அடுத்து அவனது முதல் வேலை திப்புவின் படையில் இருந்த வீரர்களை தேடி தேடி திரட்டுவதுதான். சிரமப்பட்டு ஒரு குதிரைப்படை, ஆயுதப்படைகளை அவன் அமைத்தான். மராட்டியர்கள், ஹைதராபாத் நிசாம், பிரிட்டிஷாரால் கைப்பற்றப்பட்ட கர்நாடக பகுதிகளை ஒவ்வொன்றாக மீட்டான். அந்த நேரம்தான் தென்னிந்திய கிளர்ச்சி நடந்தது. பிரிட்டிஷாரின் மீது பெரும் அதிருப்தி கொண்டிருந்த மக்களும் சமஸ்தான அதிபதிகளும் தோண்டியா வாகுக்கு ஆதரவளித்தார்கள். வெற்றி வீரனாக அவன் வலம் வந்தபோது வாட்டர்லூ போரில் நெப்போலியனை தோற்கடித்த ஆர்தர் வெல்லஸ்லி அவனை தடுத்து நிறுத்தினான். டாண்டியா வாஹ் கோனேக்கல்லில் நடந்த போரில் பிரிட்டிஷாரால் கொல்லப்பட்டான். அவன் பிரிட்டிஷாரை கட்டுப்படுத்திய நேரத்தில்தான் கர்நாடகத்தின் இன்னொரு வீரன் வேங்கடாத்ரி நாயக் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தான். ஐகூர் பல்லம் வேங்கடாத்ரி நாயக்கின் தந்தை கிருஷ்ணப்ப நாயக் ஹைதர் அலியால் ஐகூரின் ஆட்சியாளனாக நியமிக்கப்பட்டான். ஆனால் ஹைதர் அலியின் மறைவுக்கு பின் கிருஷ்ணப்ப நாயக் மராட்டியர்களுடன் சேர்ந்து கொண்டான். 1792இல் மராட்டியர்களும் ஆங்கிலேயர்களும் திப்புவுக்கு எதிராக கூட்டணி அமைத்து போரிட்டார்கள். இந்த போருக்கு பின்னர் திப்புவுக்கு பயந்து கொண்டு குடகு பகுதிக்கு தப்பி ஓடினான் கிருஷ்ணப்ப நாயக். கூர்க் பகுதிக்கு சென்ற திப்பு கிருஷ்ணப்ப நாயக்கை மீண்டும் அழைத்து வந்து அவனை பதவியில் அமர்த்தினான். 1799இல் திப்பு உயிரிழந்த பின் ஐகூர் பகுதிக்கு ஆட்சியாளனாக நியமிக்கப்பட்டான் கிருஷ்ணப்ப நாயக்கின் மகன் வேங்கடாத்ரி நாயக். ஒரு சிறிய பகுதிதான், ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவன் பிரிட்டிஷாரை கதிகலங்க வைத்தான்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.